கடலூர் திருப்பையரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து காணலாம். நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக அந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை, குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன், உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல 3வது படி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா? நம்ம குழந்தைகளை திறமை வளரணும்னு தானே நினைப்பீங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல. அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை, தடுக்க போவதும் இல்லை. ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். இருமொழி கொள்கையால தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு, எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு நான் சொல்றேன், இது தமிழ்நாடு. உயர்தனை செம்மொழிய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க. எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழில் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார்.